வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல சீக்கிரமா செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ பார்க்கலாம். ரெண்டுமே பொருத்தமா ரொம்பவே நல்லா இருக்கும். அதே சமயம் நம்ம ரொம்ப குவிக்கா செஞ்சிடலாம். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு பாசிப்பருப்பை நம்ம லைட்டா வறுத்துட்டு பண்ணோம்னா சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டு லைட்டா ஹீட் பண்ணிருக்கேன். நம்ம எடுத்து வச்ச 100 கிராம் பாசிப்பருப்பை குக்கர்ல சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு வறுக்கணும். பருப்போட கலர் மாறிடக்கூடாது. லைட்டா மட்டும் மாறினா போதும். வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுபட்டு லைட்டா வாசனை வந்துட்டு இருக்கு. அதனுடைய கலரும் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுத்துறாதீங்க. இப்ப இந்த பருப்பை பவுலுக்கு மாத்திட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். கழுவின பருப்பை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு இது கூட 1.25 கப் தண்ணி, 4 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். இந்த சாம்பாருக்கு நம்ம புளிக்கரைசல் எதுவும் சேர்க்க போறது கிடையாது. தக்காளியோட புளிப்பு தான். இது கூட 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டலாம். கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வந்துருச்சு. பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா மலர வெந்திருக்கு. பாசி பருப்பை வறுத்துட்டு வேக வச்சோம்னா இந்த மாதிரி பூ போல மலர வெந்துரும். இது கூட 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்க்கிறேன். இந்த சாம்பாருக்கு கடைசியில நம்ம கொத்தமல்லி இலை நிறைய சேர்க்க போறோம். அதனால இந்த அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கங்க போதும். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு கரண்டிய வச்சு மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப மசிச்சிடாம லைட்டா மட்டும் மசிச்சுக்கங்க போதும். நான் மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இருந்தா உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமா இருந்தாதான் சாம்பார் நல்லா இருக்கும். ரொம்ப மையா மசிச்சிடாதீங்க. அடுத்து தண்ணி சேர்க்கணும். நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். நீங்க உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த சாம்பார் 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 5 நிமிஷமா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதை இறக்கி வச்சுட்டு இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், அடுத்து கறிவேப்பிலை, ஒரு கீர்ன பச்சை மிளகாவும் 1 முழு காஞ்ச மிளகாவும் சேர்க்கிறேன். இது கூட 10-12 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நீளவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா மட்டும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப வெங்காயம்லாம் நல்லா சுருள வதங்கி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. இது கூட 3/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். இந்த தாளிப்பு தான் சாம்பாருக்கே நல்ல ஒரு டேஸ்டும் வாசனையும் கொடுக்கும். பெருங்காய பவுடர் சேர்த்து வதக்கி விட்டாச்சு. பெருங்காய பவுடரை கடைசிலேயே சேர்த்துக்கங்க. இப்ப இந்த தாளிப்பை நம்ம சாம்பார்ல சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும். தாளிப்பு போட்டு 2 நிமிஷம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து இதுல கொத்தமல்லி இலை சேர்க்கிறேன். சாதாரணமா நீங்க சேர்க்கறத விட இதுல கொத்தமல்லி இலை கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையா இருக்கும். இதுல 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி கொத்தமல்லி தலையும் நெய்யும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா சாம்பார் நல்ல கம கமன் வாசனையா
சூப்பரா இருக்கும். ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய டேஸ்டான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் கார பொரியல் பண்ணலாம். 3 மீடியம் சைஸ் வாழைக்காய காம்பு பகுதியை கட் பண்ணிட்டு இந்த திக்னஸ்க்கு தோலோடையே கட் பண்ணி வச்சிருக்கேன். தோல் சீவாம தோலோடையே இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல கட் பண்ணி வச்ச வாழைக்காய், இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த காய் குழையாம சாஃப்டா வெந்து வரட்டும். காய் குழஞ்சிடக்கூடாது. காய் வெந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டுட்டு காய் கரெக்டா வெந்திருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கங்க. இப்ப 7 நிமிஷம் கிட்ட ஆச்சு. வாழைக்காய் பார்த்தீங்கன்னா குழையாம சாஃப்டா வெந்திருக்கு. வாழைக்காய தண்ணியை வடிச்சிட்டு தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது ஆறுனதுக்கு அப்புறமா இதனுடைய மேல் தோலை உரிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்க்கிறேன். அடுத்து இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி சேர்க்கிறேன். அடுத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயம்லாம் ஓரளவு வதங்கட்டும். இப்ப வெங்காயம் வதங்கி அதனுடைய கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தோல் உரிச்ச வாழைக்காயை இதுல சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நம்ம வாழைக்காயை குழையாம வேக வச்சதுனால இது வந்து நல்லா உடையாம நல்லா வதங்கி வரும். நல்லா வதக்கி விட்டுட்டு இதுல 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த எண்ணெய் தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. வாழைக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்து அந்த மசாலா பொடியோட சேர்ந்து 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல இந்த வாழைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். 3 நிமிஷமாச்சு. சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. வாழைக்காய் வந்து நல்லா இன்னுமே சாஃப்டா வெந்துருச்சு. இதுல தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். இந்த கார பொரியல் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வாழைக்காய் கார பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு சாம்பாரும் அதுக்கு பொருத்தமா வாழைக்காய் கார பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.